செய்திகள் தொடர்கின்றன. பரமக்குடி கலவரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தேமுதிக சார்பில் தலா 25,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று கட்சி நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். ஜான் பாண்டியன் கைது செய்யப்பட்டதை அடுத்து பரமக்குடியில் பயங்கர கலவரம் ஏற்பட்டது. இதில் போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேமுதிக சார்பில் தலா 25,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று கட்சி நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். கட்சியின் மாநில பொருளாளர் சுந்தரராஜன், துணை செயலாளர்கள் ஆஸ்டின், முருகேசன் ஆகியோர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி உதவித்தொகையை வழங்குவார்கள் என்று கேப்டன் அறிவித்துள்ளார். ஈரோட்டில் உள்ள தங்கும் விடுதிகளில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் வட மாநில இளைஞர்கள் தங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து இன்று காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினார்கள். 12 குழுக்களாக பிரிந்து சென்ற போலீசார் நடத்திய இந்த சோதனையின் போது விடுதிகளில் தங்கியிருந்த நபர்களின் முகவரிகள் விசாரிக்கப்பட்டது. அத்துடன் விடுதிகளில் உள்ள பதிவேடுகளின் பராமரிப்பு குறித்தும் சோதனை நடத்தப்பட்டது. இந்த அதிரடி சோதனையின் போது சந்தேகத்திற்கு இடமான வகையில் தங்கியிருந்த வட மாநில இளைஞர்கள் உட்பட 16 பேரை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். ஒரே நேரத்தில் விடுதிகளில் நடத்தப்பட்ட இந்த சோதனை பரபரப்பை ஏற்படுத்தியது. மாணவர்களிடையே பறக்க வேண்டும் என்ற உணர்வு இருந்தால்தான் வாழ்வில் லட்சியத்தை அடைய முடியும் என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் கூறியுள்ளார். சென்னையில் எம்ஜிஆர் மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் அப்துல் கலாம் இன்று கலந்து கொண்டார். விழாவில் பேசிய அப்துல் கலாம், விடாமுயற்சி இருந்தால்தான் வெற்றி வந்தடையும் என்று கூறினார். மாணவர்களுக்கிடையே பறக்க வேண்டும் என்ற உணர்வு இருந்தால்தான் வாழ்வில் லட்சியத்தை அடைய முடியும் என்றும் அப்துல் கலாம் வலியுறுத்தினார். விழாவில் எம்ஜிஆர் மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தின் தலைவர் ACS அருண்குமார் மற்றும் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மக்களை பாதிக்காத வகையில் நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொண்ட பிறகே அணுமின் நிலையத்தை இயக்குவது பற்றி மத்திய அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தை எதிர்த்து அந்த பகுதி மக்கள் நடத்தி வரும் போராட்டம் குறித்து தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியும் ரஷ்ய முன்னாள் அதிபர் கோர்பஷேவும் கூடங்குளம் அணுமின் நிலைய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது முதல் அந்த பகுதி மக்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருவதாக கேப்டன் கூறியுள்ளார். நாட்டிற்கு மின்சார தேவை அவசியம் என்றாலும் மின் உற்பத்தியை பெருக்க அனல், புனல், சூரிய சக்தி மற்றும் குப்பைகளிலிருந்து மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் மின்சார உற்பத்தி செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ள கேப்டன், ஜப்பான் நாட்டின் புகுஷிமா அணு உலை சுனாமியால் பாதிக்கப்பட்டு அணுக்கதிர் 500 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பரவியுள்ளதை தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 1986ஆம் ஆண்டு ரஷ்யாவின் செர்னோபில் அணு உலையில் விபத்து ஏற்பட்டு 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கதிரியக்க பாதிப்பிற்கு ஆளாகியிருப்பதை குறிப்பிட்டுள்ள கேப்டன், ஜப்பான், சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் உள்ள அனைத்து அணு உலைகளையும் 2020ஆம் ஆண்டுக்குள் மூடிவிட அந்த நாடுகள் திட்டமிட்டுள்ளதையும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் அணுமின் நிலையம் தொடங்க மேற்கு வங்கம் மற்றும் கேரளா மாநில அரசுகள் மறுப்பு தெரிவித்துள்ளதாக கூறியுள்ள கேப்டன், நோய்க்கு மருந்து தேடுவதை விட நோய் வராமல் தடுப்பதே சிறந்தது என்றும் மக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டியது மத்திய அரசின் கடமையாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். போராட்டம் நடத்தி வரும் அந்த பகுதி மக்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி உரிய பாதுகாப்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொண்ட பிறகே அணுமின் நிலையத்தை இயக்குவது குறித்து மத்திய அரசு முடிவு எடுக்க வேண்டும் என்று தனது அறிக்கையில் கேப்டன் வலியுறுத்தியுள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வளர்ச்சிக்கான அரசு திட்டங்களின் விழிப்புணர்வு கருத்தரங்கம் சென்னை கிண்டியில் உள்ள டான்ஸ்டியா கூட்டரங்கில் நடைபெற்றது. சென்னை மாவட்ட ஆட்சி பொறுப்பு தலைவர் அண்ணாமலை தலைமையில் தொழில் முனைவோருக்கான கருத்தரங்க கூட்டம் நடைபெற்றது. அரசின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோருக்கு மானிய அடிப்படையில் சென்னையைச் சேர்ந்த 600 பேருக்கு வங்கிகள் மூலம் கடன் வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த கருத்தரங்கு கூட்டத்தில் தொழில் வணிகத்துறை மண்டல இணை இயக்குநர் ராமச்சந்திரன், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் சென்னை மண்டல பொது மேலாளர் ரங்கராஜன் உட்பட குறு சிறு நிறுவனங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. வண்ணக்கிளி படத்தில் மருதகாசி எழுதி KV மகாதேவன் இசையமைத்து சீர்காழி கோவிந்தராஜன் பாட ஒரு புகழ்பெற்ற பாடல், ஆற்றிலே தண்ணீர் வர அதிலொருவன் மீன் பிடிக்க காத்திருந்த கொக்கு அதை கவ்விக்கொண்டு போனது ஏன் கண்ணம்மா. இந்த பாடலை போல் ஒருவர் மீனை தட்டி பறிக்கிறார். வாத்து கழுத்தில் கயிற்று கட்டி அதை மீன் பிடிக்க விடுகிறார்.
வாத்து பிடிக்கும் மீனை காத்து நிற்கும் இவர் பறித்துக் கொள்கிறார். இந்திய ஹாக்கி வீரர்களை அவமானப்படுத்திய ஹாக்கி சம்மேளனம் குறைந்த பரிசுத் தொகை அறிவித்ததால் கடும் கண்டனம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.